Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சமீப நாட்களாகவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் என எந்த சமூக வலைதளங்களை திறந்தாலும் ஜிப்லி பாணி புகைப்படங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது. விளையாட்டு வீரர்கள் தொடங்கி திரை பிரபலங்கள், அரசியல்வாதிகள் வரை அனைவரின் புகைப்படங்களும் அனிமேஷன் செய்யப்பட்டு இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அனிமே என்று அழைக்கப்படும் இந்த வகை அனிமேஷன் படங்கள் ஜப்பானை சேர்ந்த பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஜிப்லி ஸ்டுடியோ பாணியை சேர்ந்தவை. ஜப்பானிய இயக்குனர் ஹாயாவோ மியாசாகி இந்த அனிமேஷன் ஸ்டைலை பயன்படுத்தி பல உலக புகழ்பெற்ற படங்களை இயக்கியுள்ளார். ஒவ்வொரு காட்சிகளையும் கைப்பட வரைந்து பின் இந்த இமேஜ்கள் காட்சிகளாக உயிர் கொடுக்கப்படுகின்றன. எனவே இதற்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் ஓபன் ஏஐ நிறுவனத்திற்கு சொந்தமான சாட் ஜிபிடியின் ஜிபி வெர்ஷன் 4 ஏஐ தொழில்நுட்பம் ஜிப்லி பாணி புகைப்படங்களை வழங்கும் புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த ஜிப்லி சேவையை எலான் மஸ்கின் க்ரோக் ஏஐ வழங்கினாலும் ஜிபிடி ஏஐ தான் பயனர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ஜிப்லி சேவை அறிமுகம் செய்யப்பட்டது முதல் ஏராளமானோர் தங்கள் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து ஓவியமாக மாற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வருகின்றனர். முதலில் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு இச்சேவை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இதற்கான வரவேற்பு அதிகமாகவே இந்த சேவை கட்டணமின்றி இலவசமாக மாற்றப்பட்டது. இதனால் இதனை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரிக்க தொடங்கியது. நொடி பொழுதில் உருவாக்கும் இந்த ஜிப்லியை செல்ஃபி எடுத்தும் செல்லப்பிராணிகளின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்தும் ஓவியமாக மாற்றி வருகின்றனர். இதனால் ஜிப்லி புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. தற்போது ஜிப்லி பாணி ஓவியங்களால் சாட் ஜிபிடி சர்வரையே நெட்டிசன்கள் திணற வைத்துள்ள நிலையில் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ சாம் ஆல்ட்மன் ஜிப்லி படங்களை உருவாக்குவதை கொஞ்சம் நிறுத்துங்கள், எங்கள் குழுவினருக்கும் கொஞ்சம் தூக்கம் தேவைப்படுகிறது என சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு சாட் ஜிபிடி சர்வர் ஓவர்லோட் ஆவதால் இந்த சேவையை வழங்குவதில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்போவதாக சாம் ஆல்ட்மன் கூறியிருந்த நிலையில் தற்போது சிறிது காலத்திற்கு கட்டணம் விதிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் தற்போது இதனை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை குறையலாம் எனவும் கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.